வணக்கம். இன்றைக்கி ஆடியோட 6வது நாள் பூஜை. நேற்று நான் பூஜை பண்ணலை, ஏன்னா நான்வெஜ் பழங்கியிருந்தோம். அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் நான் பண்ணலை. சரி, இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று சாயந்தரமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமையுமே விளக்கெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்போயுமே வியாழக்கிழமை விளக்கிடுவேன், திங்கக்கிழமை விளக்கெல்லாம் விளக்கிடுவேன். அதே மாதிரி பூஜை ரூம் சுத்தம் பண்ணுறதுமே சரி, திங்கக்கிழமை, புதன், வியாழக்கிழமை, சனிக்கிழமை அந்த மாதிரி தான் நான் சுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதோட பிரதோஷம் வேறு இன்றைக்கி. அதனால் நான் 6 to 7 மணிக்கு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு 6 மணிக்கு மேலே தான் நான் விளக்கு ஏற்றினேன். ஏன்னா சுக்கிரகுறையை கணக்கு பண்ணி விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா அப்படியே வெற்றிலை தீபமும் கையோட போட்டுடலாம் அப்படின்ட்டு சுவாமியை இன்றைக்கி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுவாமியை வேலையுமே தண்ணியில் தான் நான் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் பால் இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ரேராக கிடைக்கிது. பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னமோ பாக்கெட் பால் யூஸ் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் பாக்கெட் பாலே யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அதே மாதிரி இப்போ நல்ல மழை பெய்யறதுனால தயிருமே வைக்கிறதே இல்லை. பாக்கெட் பாலில் பூஜை பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன் அடுத்த வாரம் கூட. எனக்கு என்னமோ பசும்பாலில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா காலையில் கறந்து சாயந்தரம் பண்ணாலும் சரி, இல்லை சாயந்தரம் கறந்து காலையில் பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. என் மனசுக்கு தோணுனதை மட்டும் சொல்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பூஜை நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சிச்சு. என்னதே நான் விழுந்து சாமி கும்பிட்டாலும் மன ரீதியாக பயங்கர கஷ்டமாக இருக்குது. யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னே தெரியலை. சரி, ஐயன்ட்டே சொல்லி நம்ம மனக்குறையை தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பூஜையை முடிச்சாச்சு.